Beloved brother, sister, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? சரி, நாம் பிறப்பதும் ஒரே தரம், மரிப்பதும் ஒரே தரம். இடைப்பட்ட வாழ்கின்ற காலங்களில் நமது தேவாதி தேவன் பரலோக தந்தை நமக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், செய்வார். மனிதனுக்கு பேராசை அதிகம். எவ்வளவுதான் கிடைத்தாலும் போதும் என்கிறது இருப்பதில்லை. ஆகவே கஷ்ட காலங்களில் கடவுள் நமக்கு என்ன செய்தார், என்ன கொடுத்தார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒன்று சொல்லுகிறேன், எடுத்துக்காட்டாக, நாம் தாயின் வற்றி இருக்கும் போதே அவர் நமக்கு உயிரை கொடுத்து பிறக்க செய்தாரே, அது ஆசீர்வாதம் இல்லையா? பிறந்த பிறகு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பதற்கு இடம் இந்த பூமியிலே இடம் கொடுத்தாரே, அது ஆசீர்வாதம் இல்லையா? வாழ்கின்ற காரங்களில் ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாதுகாப்பாக நம்மை வழித்து வந்தாரே, அது ஆசீர்வாதம் இல்லையா? ஆகிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது மட்டும் கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், என்ன எப்படி இருப்பார், என்ன செய்கிறது என்று கவலைப்படாமல், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள். நீங்கள் பரிசுத்த ஜனங்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை காண்பீர்கள். கடவுள் ஒரு காற்று மாதிரிங்க. காற்று மாதிரி இல்லை, காற்றே தான். அந்த காற்று எங்கே போவோம் எங்கே வரும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, குழப்பம் அடையாதீங்க. ஏன்னா கடவுள் ஒரு காற்று அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லிங்க, வேதம் தான் சொல்லுது. வேதத்திலிருந்து ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன். Let me read the word of God written in the Gospel of John chapter 4 verses 24. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே சொல்லுகிறது, God is spirit. His worshipper must worship him in spirit and in truth. கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை இவ்வளவு நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களையே அவருக்கு கொடுத்துருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்தன் ஒரு பாடல் மூலியமாக பாடுகிறார். அந்த பாடலை நான் இப்பொழுது உங்களுக்காக பாடுகிறேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதால், ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இன்றி ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இன்றி ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, இந்த அருமையான காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கண்மணி போல காப்பாற்றி எங்கள் தேவைகளை சந்தித்து ஏராளமான நன்மைகளையும் செய்து அதுக்காக நன்றி செலுத்துமாமா. உங்கள் கிருபையாலும் இரக்கத்தாலும் தொடர்ந்து வழிநிறுத்தும். இம்மையிலும் மறுமையிலும் உண்மை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்கள் தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends. See you in the next week. Till then, Sarul from Bangalore. Bye bye. God bless you.